அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசியில் நடைபெறவிருக்குங்க. சுமார் 138 நாட்கள் நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு தனராஜ யோகம் என்று அழைக்கக்கூடியது. ஸோ இந்த தனராஜ யோக காலகட்டங்களில் கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். கடந்த சில காலகட்டங்களாக எல்லா விஷயத்தையுமே தைரியத்தோடும் துணிச்சலோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். கடந்த காலகட்டங்களில் எல்லாத்தையுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போன நபர்களும் நீங்கள் தான். எல்லாமே கரெக்டாக தாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த லாஸ்ட்டு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் வருது, ஒரு தடுமாற்றம் வருதுங்க. எந்த வேலையை என்னால் சரியாக செய்ய முடியல, எதனால் இந்த தடுமாற்றம் அப்படின்னு யோசிச்சுங்க. ஓகே, ஒருவேளை இந்த ஜென்ம ராகு உள்ள வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய குழப்பங்களா? சரி, ராகு வந்துட்டாருங்க, ராகுனால நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டாரு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளோட வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எதுவுமே நமக்கு மாறாதா? ஏன்னா ஜென்ம சனியாக இருந்தவரும் அதே நேரத்தில் அதாவது நம்மளுடைய சனி அப்படிங்கிறது விலகி நமக்கு பாதச்சனியாக மாறிட்டார். அதே நேரத்தில் இந்த சனி விலகுனது ஒரு யோகம்னு எடுத்துக்கலாமா, இல்லை ராகு உள்ளே வந்தது ஒரு கெடுதலாக எடுத்துக்கலாமா? இந்த குழப்பத்தில் இருக்கிறது இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே சரியாக நடக்கலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்க, ரொம்ப பயந்து எந்த விஷயத்தையுமே சரியான விதத்தில் செய்ய முடியாமல் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 138 நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு தனராஜ யோக காலகட்டங்களில் எல்லா விதமான அற்புதங்கள் எல்லாமே மிராக்கள் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள், நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டேங்க. ஏன்னா தொழில் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பித்தேன், என்ன மாதிரி இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு மற்றவங்க பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. இவருக்கு மட்டும்தாங்க இது சூட் ஆகும், இவரால் மட்டும்தான் இதை பர்ஃபெக்டாக செய்ய முடியும் அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் இன்றைக்கி என்னங்க ஆச்சு, ஏன் இப்படி ஒரு தடுமாற்றமாக இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி நீங்களே இப்படி இருந்தால் உங்களை சுற்றி உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட நிலைமையெல்லாம் என்ன ஆகுது, உங்களை நம்பி இருக்கிறவங்களாம் என்ன ஆகுறது, உங்களை நம்பி சில பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு சொல்லி மற்றவங்க நம்மளை அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். நல்லா தாங்க போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு குழப்பம், நம்ம போகிற பாதை சரியா, இல்லை நம்ம ஏதாவது தேவையில்லாத பாரத்தை ஏற்றிட்டோமோ அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு இருந்ததுங்க. இந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்கும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பம், தனம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த வக்ர நிகழ்வு தனம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக போக்குங்க. பணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால தான் அந்த தொழிலை கரெக்டான விதத்தில் என்னால் ரன் பண்ண முடியல, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கரெக்டான சம்பளம் கொடுக்க முடியல, வேலை செய்கிறவங்களுக்கு சரியாக கூலி கொடுக்க முடியல, பிஸ்னஸுக்கு முதலீடு பண்ண முடியலைங்க, ஒரு பொருளை வாங்கி போட முடியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், தனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், ஆட்கள் தட்டுப்பாடுகள், கரெக்டான நேரத்தில் அந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்ம மட்டும் பர்ஃபெக்டாக இருந்தால் போதுமா? நம்ம கூட வேலை செய்கிறவங்களும், நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் சரி, நம்ம பார்ட்னர்ஸும் சரி, எல்லாருமே கரெக்டாக செய்யணும். அப்போ தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அந்த பிரச்சனையினால் எனக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்பட்டிருந்தது. அந்த மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது நீங்குங்க. உங்கள் பிஸ்னஸை மறுபடியும் பழையபடி கொண்டு போவீங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வருவீங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்கள், பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்த இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்குங்க. பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. நல்ல தெளிவான சிந்தனைகள் அப்படிங்கிறது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிலை அடையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய புதிய தொழிலை தொடங்குவதற்கான யோகத்தையும் தனித்தொழிலில் நின்று சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை குடிப்பாருங்க. யாருடைய சப்போர்ட் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸை நீங்களே நடத்தி முடிப்பீங்க. அதில் நீங்கள் தலை சிறந்த மனிதர் அப்படிங்கிறது, இந்த பிஸ்னஸ் உங்களை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பேர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் இந்த தனராஜ யோகத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கரெக்டாக எல்லாம் பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியல, வேலையில் ஒரு சில குழப்பங்கள், இந்த வேலை இருக்குமா இருக்காதா, இது வேலைக்கு இது ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு சில குழப்பங்கள். அதே நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத விஷயத்தில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகுது. நான் பாட்டுக்கு என்னோடய வேலை செஞ்சிட்ருக்கேன், ஆனால் சுற்றி இருக்கிறவங்க என்ன ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனையில் மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க.
அந்த வேலையை எப்படியாவது இந்த வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இவங்களை இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் என்னை எதிரியாக பார்க்கக்கூடிய நிலை. என்னோடய வேலையை நான் திறமையாகவும் தெளிவாகவும் செஞ்சுட்டு இருந்தேங்க. ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை அந்த வேலையை சரியாக செய்ய விட மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்த விட்டு வேறு எங்கேயாவது போயிடலாமா, இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துறையை தேர்வு பண்ணலாமா அப்படின்னு நினைக்கும்போது அந்த வேலையும் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போய் இருக்கிறதையும் தொலைச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குங்க. அதே நேரத்தில் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வேறு ஒரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அல்லது வேறு ஒரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணுறது எதுவுமே எனக்கு சரியான விதத்தில் நடக்க மாட்டேங்குது. நிறைய பேர்த்துக்கு வேலையே இல்லாமல் இருக்குது. முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. எந்த இடத்துல என்னால் ஒரு இன்டர்வியூ கூட கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி என்னால் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல. ஏதோ ஒரு விதத்தில் பயமும் இருக்குது, பதட்டம் இருக்குது, தடுமாற்றம் இருக்குது. என்னால் ஒரு கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் கூட பண்ண முடியல. எனக்கு புதுசாக வேலை தேடி நான் அந்த வேலையில் கரெக்டாக ஜாயின் பண்ண முடியுமா, இல்லை வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா, எனக்கு புதுசாக போய் வேலை செய்கிற இடத்துல நல்ல சம்பளம் கிடைக்குமா, ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்புகள் இந்த வரக்கூடிய 138 நாட்களுக்குள்ளே புதிய வேலை கிடைப்பதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கொடுக்கும். புதிய வேலைக்கு உண்டான முயற்சிகள், ஒரு வேலையை தேடிட்டு இந்த வேலையை விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க. வேலையில் ப்ரொமோஷனோ அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட் கூடிய சில பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கைக்கு கிடைக்குங்க. புதிய ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்க, இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி துறைக்கு தேர்வு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடம் மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது. வேலை கிடைக்கல அப்படிங்கிறது கவலைப்படாதீங்க. அந்த தனராஜ யோக காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருந்த வேலையை விட அதை விட பெரிய பவர்ஃபுல்லான ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களோட வேலையை செய்யலாம். ஏன்னா இந்த தனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரணும்னா நான் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தோடு எனக்கு அதிகமாக கிடைச்சா மட்டும்தான் அது நடக்குங்க. இல்லை அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எனக்கு நிறைய பொறுப்புகள் கிடைக்கும். இந்த பொறுப்பு மூலமாக எனக்கு நான் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தோடு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் கூட இந்த டைமில் கட்டாயமாக உங்களுக்கு நடக்கும். இதனால் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கூடுங்க, பொறுப்புகள் அதிகரிக்கும், அதே மாதிரி பதவிகள் கிடைக்குங்க, சம்பள உயர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசு துறையில் இருக்கிறவங்களாம் ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயம் நடக்குங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும்னு நினைக்கிறீங்க, இல்லை புதுசாக கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கி நீங்கள் அந்த வேலை தேடி அந்த இன்டர்வியூ பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணி அதுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. திருமணம் சார்ந்த சில தடைகள், குடும்ப அமைப்பு, குடும்பத்தில் இது ஒன்று தாங்க பிரச்சனை, பையனுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடந்தால் போதும், பொண்ணுக்கு நல்ல வரன் கிடைச்சா போதும்னு சொல்லி குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழல் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. திருமணமே நடக்காமல் போயிருமோ, கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருவாங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஸோ இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் குடும்பஸ்தானத்தில், குடும்ப அமைப்புகளில் புதிய நபர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உருவாக்கும். கூடிய விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய எல்லா ஏற்பாடும் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்த காதலை திருமணம் லெவலுக்கு கொண்டு போவீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறீங்க. என்ன பிரச்சனை, தேவையில்லாத விஷயத்துக்கு எங்களுக்குள்ளே சண்டை வந்தது, இன்றைக்கி அந்த சண்டை பெரிய அளவில் பிளவு ஏற்பட்டுருச்சு, நாங்கள் 2 பேர் பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்குது, எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மத்தியில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுகளை என்ன நடந்துச்சுன்னே தெரியல, தேவையில்லாத விஷயத்தில், அதாவது எங்களை பற்றி மட்டும் பேசினா பரவாயில்ல, எங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி, 3ஆம் நபர்களுடைய பற்றி, இவங்கள பற்றி பேசியே தான் எங்களுக்குள்ளே தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. இதனால் 2 பேருமே ஒன்று சேர்ந்து வாழ முடியாது, சந்தேகப்பட்டதுனால தான், சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால தான் இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள், 3ஆம் நபர்களை பற்றி தேவையில்லாத பேச்சுக்கள்னால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிரிந்து வாழக்கூடிய நிலை, டிவோர்ஸ் வரைக்கும் போய் இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டாம், 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்குவீங்க. குடும்பத்தாருக்கு, மனைவிக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. அவங்களுக்கு என்ன தேவை, குடும்பத்துக்கு என்ன தேவை, குழந்தைகளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஒன்று பார்த்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. இதனால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க, பிரிந்த
பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவாங்க. அதே நேரத்தில் விட்டுட்டு போனவங்க கூட தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. குடும்பம், அதாவது அந்த குடும்பத்திற்கு ஒரு அமைப்பு அப்படின்னா நல்ல கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து வாழ்கிறது தான். அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த தனராஜ்ய யோக காலகட்டங்களில் பிரிந்த நபர்கள் கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க. அதே நேரத்தில் டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட அதை கேன்சல் பண்ணிவிட்டு வந்து ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. தனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே என்னை வந்து ஏளனமாக பேசுகிறாங்க. இந்த பணம் இல்லாததுனால மட்டும்தான் இன்றைக்கி வந்து எல்லாருமே என்னை வந்து ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய நிலை. தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்க ஆரம்பித்து இன்றைக்கி அந்த கடன் வந்து ஆயிரங்கள்லேருந்து இன்றைக்கி லட்சங்களில் மாறி இருக்குது. இந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் அப்படின்னா இன்றைக்கி மற்றவங்க மத்தியில் என்னுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணுறேன். எனக்கு வர வேண்டிய இடத்துல வந்து தொகைகள் வரமாட்டேங்குது. இந்த பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்மானம் கேட்டிங்கன்னா தன பிரச்சனைகள் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் தீரப்போகுது. எதிர்பார்த்த இடத்துல இந்த தொகைகள் வரும். லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்தீங்களோ, ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கோ அல்லது பழைய கடனை அடைப்பதற்கோ அல்லது புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கோ என்ன முயற்சிகள் பண்ணிங்கனாலும் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும். இதனால் உங்கள் கடனை நீங்கள் கட்டாயம் அடைப்பீங்க. கடன் இல்லாத வாழ்க்கையை கட்டாயமாக நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் வாழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. எனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை, நானாக தேடி போன வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கசப்பான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அதை விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேங்க. இன்றைக்கி என்னை தேடி வந்த ஒரு வாழ்க்கையாவது நல்ல நிலையில் இருக்குமா? நான் என்னை தேடி வரக்கூடிய வாழ்க்கையை நான் நினச்சபடி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 138 நாட்கள் முடியறதுக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுங்க. ஆல்ரெடி வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டேன். இனிமேல் நான் எதிர்பார்த்து ஒரு 2வதாக திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் எதிர்பார்த்தபடி என்னோடய வாழ்க்கை அமையுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினச்சபடி உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். இது வரைக்கும் இருந்த அந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீருங்க. அதே போல் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படுங்க. நீங்கள் தேடி போன வாழ்க்கை தான் சரியில்லை, உங்களை தேடி வந்த வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு தகுந்தது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக அந்த புதிய வீடு கட்டுறதுக்கான யோகம், புதிய வீடு வாங்குவதற்கான யோகம், கார் வாங்குறதுக்கோ பைக் வாங்குறதுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழுவீங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்குங்க. இந்த ஆரோக்கியத்தினால தான் குடும்பத்தில் ஒருத்தரை மாற்றி ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்தது. அந்த பிரச்சனைகள் தீரும். அதுக்கு தகுந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எடுப்பீங்க. குழந்தைங்களோட கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கல்வி அப்படிங்கிறது சேர்த்தி அவங்கள நல்லபடியாக படிக்க வைப்பீங்க. இது வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கல்வி சம்மந்தப்பட்ட சில செலவினங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அதை செய்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகள் எடுப்பீங்க. இந்த ஜென்ம ராகுவால் இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அகலுங்க. அதே நேரத்தில் இந்த குடும்ப ரீதியில் இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது, பணம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது, தேவையில்லாத விஷயத்தில் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. எந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான நல்ல அற்புதங்கள் அப்படிங்கிறது நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் என்ன, திசாபூத்திகள் என்ன அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது நடக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.